அவருடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கை வைத்து தேவனோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு அவர் என்ன தேவனாக இருக்கிறார்னு சொன்னா யெகோவா நிசியாக இருக்கிறார். யெகோவா நிசி என்று சொன்னார் உன்னுடைய யுத்த களத்தில் உன்னுடைய ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீ சண்டையிட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் சத்துருக்களுக்கு முன்பாக, உனக்கு எதிர்த்து வருகிற அநேக ஜனங்களுக்கு முன்பாக, கூட்டங்களுக்கு முன்பாக ஆண்டவரே உன்னுடைய கொடியை ஏற்றுவார். ஆண்டவரே உன்னுடைய ஜெய கொடியை ஏற்றுவார். இதோ உன்னுடைய யுத்தத்தின் நல்ல முடிவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்குறித்திருக்கிறார். நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே. அப்பா நமக்காக இருக்கிறார். யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். என் யுத்தத்தில் நான் எப்படி ஜெயிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி நீ நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. உன் பலத்தால் உன்னுடைய யுத்தத்தில் நீ ஜெயிக்க முடியாது. உன்னுடைய ஆயுதங்களை கொண்டு நீ உன்னுடைய யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. ஆனால் யெகோவா நிசியா இருக்கிற நான் உன்னோடு கூட இருப்பதால் நீ உன்னுடைய யுத்தத்தில் ஜெயம் பெறுவாய். சபை அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் யெகோவா நிசி, தேவன் யெகோவா நிசி, தேவன் யெகோவா நிசி. அவரே நம்முடைய ஜெய போர்க்கொடி, அவரே நம்முடைய ஜெய போர்க்கொடி, அவரே நம்முடைய ஜெய போர்க்கொடி. அல்லேலூயா. இயேசு பிறந்தார் சபையே நம்மை ஜெயிக்க வைப்பதற்காக. இயேசு பிறந்தார் சபையே நம்மை ஜெயிக்க வைப்பதற்காக. நம்முடைய கொடியை ஆண்டவர் ஏற்றுவார். நம்முடைய ஜெய கொடி ஆண்டவர் ஏற்றுவார். எப்படி ஆண்டவரை நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைக்கும்படியாகவே கத்திருந்த பூமியில வந்தார். நம்மை தோல்விக்குள்ளாகவும் கண்ணீருக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாக விட்டுட்டு போற தேவன் அல்ல. நம்மை உயர்த்தி ஓட்டத்தில் ஜெயித்து அந்த கப்ப கையில் எடுக்க கத்தர் உதவி செய்வார். இயேசு பிறந்தார் ஜெயத்தை கொடுப்பதற்காக. காரணம், அவர் யெகோவா நிசியாய் நம்மோடு கூட இருக்கிறார்.